வணக்க நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்களோட யாருன்னு கதைக்கிறேன். இன்றைக்கு நான் என்ன செய்கிறேன் உங்களோட பயந்து கொள்ள போகிறேன்டா, ஐசிங் சீனி எப்படி வீட்டிலேயே இலகுவாக செய்கிறேன்னு சொல்லி நான் உங்களோட பயந்து கொள்ள போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஐசிங் சீனி செய்கிறதுக்கு ஒரு கப் ஐசிங் சீனி எடுத்துருக்கிறேன். நார்மலான வெள்ளை சீனி நான் எடுத்துருக்கிறேன். ஒரு கப் ஐசிங் சீனிக்கு 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவுன்னு சொல்லுவோம், கோர்ன்ஃப்ளவர், அது நான் எடுத்திருக்கிறேன். நார்மலாக இந்த மிக்சியில் அரைப்புமெண்டு நான் வெளிக்கிட்டு நான் எடுத்த வீடியோ எடுக்க மிக்சி பழுதாக போச்சுது. அது 1 கப் சுகர் நல்ல வடிவாக நல்ல சாந்த அரைக்க வேணும். பேருந்து நல்ல வடிவாக அரிக்க வேணும். சின்ன குருணி கட்டியல் இருந்தாலும் பேருந்து ஐசிங் ஒரு வெடிக்கிற தன்மையை கொண்டு வர பார்க்கும். ஐசிங் நாங்கள் கடையில் ஐசிங் சீனி கடையில் வேண்டி செய்கிறது சரியான நட்டம். நாங்கள் வீட்டில் செய்கிறது சரியான லாபம். இங்கே 1 கிலோ சீனி 1 ஃப்ராங்க், ஆனால் 500 கிராம் ஐசிங் சீனி 2 ஃப்ராங்க். அப்போ நாங்கள் 500 கிராம் டபுளாக வேண்டிய செய்கிறத விட இந்த செய்முறையில் செய்கிறது சரியான லாபம். சூப்பராயும் வெறும் நான் கேரண்டி பண்ணுறேன். நார்மலாக ஐசிங் சீனிக்கு நார்மலாக சீனியை தனிச்சீனியில் செய்தால் பிழைச்சிப்போம். கோர்ன்ஃப்ளவர் சேர்த்து செய்தால் அந்த கோர்ன்ஃப்ளவர் அந்த கரைச்சி கொடுக்காமல் மாவை ஒரு கெட்டியான அந்த இறுக்கமான அந்த பதத்திலேயே வச்சுருக்கும். அந்த மாவை என்னென்ன பதத்தில் நாங்கள் குழைச்சி வச்சுருக்கிறோமோ அந்த பதத்தில் வச்சுருக்கோம். இதான் அந்த மாய்ஸ்டர்க்கேன்னு இந்த டொச்சில் சொல்லுவினோம். இது கோர்ன்ஃப்ளவர், இது சோள மாவுன்னு சொல்லுவினோம். கூடுதலாக பேக்கிங் பண்ணுற ஆக்களுக்கு தெரியும் இந்த மா. இல்லாட்டி இது பழத்தை எடுத்துகிட்டு போய் கடையில் ஒருக்கா கேட்டு பாருங்கோ தெரிவினம். கூடுதலாக பேக்கிங் செக்ஷனுக்குள்ளே இந்த இருக்கும், இந்த சோள மாவு இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன்ன்றது 5 மில்லி லிட்டர். அதை நான் இதில் காட்டுறேன். 5 மில்லி லிட்டர் அந்த அதில் பாருங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்ல வடிவாக வரும். நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதுக்குள்ளே இருந்து 1 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சீனியை எடுத்துட்டு அதை வெளியில் வச்சுட்டு நல்ல மட்டமாக நல்லா அளந்து எடுக்கணும். அதை பிரிம்பாக வச்சுட்டு நம்ம சோள மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு நான் இதுக்கு போடுறேன். இந்த அளவு ஐசிங் செய்கிறதுக்கு, பேக்கிங் செய்கிறதுக்கு இதை சொல்கிறது ஒரு சயின்ஸ். இது ஒரு சயின்ஸ். எப்போவும் அந்த அளவுகள் பிழைச்சிடக்கூடாது. பிழைச்சிதண்டா பதங்கள் எல்லாம் பிழைச்சிப்போம். அதால் இந்த அளவுகள் முக்கியமாக இருக்கணும். மட்டம் தட்டி நல்ல வடிவாக அளவாக போட்டால் பதங்கள் பிழைக்காது. இப்போ நான் நான் செய்த அந்த மாவிலேயே ஐசிங்கிலேயே நான் ஐசிங் செய்து காட்ட போகிறேன். கரண்டி பண்ணி நான் உங்களுக்கு ஐசிங் செய்து காட்டுறேன். சூப்பராக நல்ல அதே டேஸ்ட்டில் மலிவான ஐசிங் சுகர் நாங்கள் வீட்டிலே செய்யலாம். இப்படி நீங்கள் செய்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்றா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.